இந்த நைஃப்ல நிச்சயமா அந்த ஸ்டோன் ஐ பர்சனோட கைரேகை இருக்கும். அந்த ஆள் ஒரு கிரிமினலா கூட இருக்கலாம். நான் இதை ஏதாவது லேப்ல டெஸ்ட் பண்ண கொடுத்தேன்னா ஐம் ஷியோர் அது யாரா இருந்தாலும் பிடிச்சிடலாம். அப்புறம் எல்லா ரகசியமும் வெளியே வந்துடும். ஆனா நான் இதை எந்த லேப்ல கொண்டு போய் கொடுக்கறது? ஜோயா, ஜோயா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது நான் துணியை திறந்து கபோர்ட் எடுக்க நினைச்சேன்னா அது கீழே விழுந்துருச்சு. ஆ, அல்லாமையா அது நான் கபோர்ட்ல இருந்து துணி எடுக்க நினைச்சேன்னா சில துணி கீழே ஓகே, விழுந்துருச்சு. உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். தேங்க்யூ. இந்தாங்க. தேங்க்யூ. ஹே, வாட்ஸ் திஸ்? மினி ஸ்கர்ட்? இது உங்களோடதா? எஸ். நீங்க இத போட்டிருக்கீங்களா? அல்லாமையா வாட்ஸ் ராங் வித் யூ? நான் யூஎஸ்ல இதை தான் போட்டுப்பேன். இங்க போட்டுக்கிட்டேன்னா உங்க அண்ணா என்ன சுட்டே கொண்டு போட்டுருவாரு. எனக்கு இத போட்டு காட்டுங்களேன். அல்லாமையா வாட்ஸ் ராங் வித் யூ? நஜ்மா மிஸ்டர் கான் பார்த்தாருன்னா என்ன கொன்னு போட்டுடுவாரு. அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாது. You know what? அண்ணா தான் வீட்ல இல்லையே. சிகு, இது போடுங்க. Come on, be free. Go. Okay, give me 2 minutes. Yeah. எப்படி இருக்கம்மா? உள்ள வாங்க. Dun, dun, dun. தக்காளி. அஸ்ஸலாமு அலைக்கும். வாலைக்கும் அஸ்ஸலாம். வாங்க. தில்ஷத் அபி, உங்களோட பையனுக்கு நிக்கா நடக்க போகுது. ரொம்ப நன்றி. எல்லாம் அந்த அல்லாவோட கருணை. போய் தண்ணி கொண்டு வாமா, போ. உங்களுக்கு வரப்போற மருமக எங்க? நான் இப்பவே கூப்பிடுறேன். நீங்களும் பார்த்த மாதிரி இருக்கும். சரிங்க. அவ அமெரிக்கால இருந்து தான் வந்திருக்கா. ஆனா என்னோட மருமக ரொம்ப அடக்கமான பொண்ணு. ரொம்ப நான் கூப்பிடுறேன். ஜோயா, நஜ்மா நீ தண்ணி கொடு, நான் வந்துடுறேன். அது சரி, இதான் உங்க மருமகளா? மாஷா அல்லாஹ். இங்க வாமா. ஏதாவது சலாம் அலைக்கும் மௌல்வி சார். நான் இங்கே இருக்கேன் மௌல்வி சார். ஆமாமா, இங்கே இருக்கட்டும். அவ ரொம்ப வெக்கப்படுறா. பாவம், அவ இங்கே இருக்கட்டும். மிஸ் ஃபர்கி, மௌல்வி சார் கூப்பிடுறாருல, ப்ளீஸ் இங்க வாங்க. நான் இதோ வரேன் மிஸ்டர் கான். இல்ல, நான் இங்கே இருக்கேன் மிஸ்டர் கான். ஆமாமா, அவ இங்கே இருக்கட்டும். எக்ஸ்கியூஸ் மீ. நான் வரேன் மிஸ்டர் கான். நான் வரேன். நீங்க அங்கேயே நில்லுங்க, நான் வரேன். மிஸ் ஃபர்கி, வாட்ஸ் ராங் வித் யூ? என்ன விளையாடுது? மௌல்வி சார் உங்களை கூப்பிடுறாருல, ஏன் இங்கே நிக்கிறீங்க? வாங்க வாங்க. என்ன மிஸ் ஃபர்கி, நீங்க ஷரீன் என்ன பண்ற?
என்ன இனிமே நான் உன் முகத்திலே முழிக்க மாட்டேன் ஆயான். இங்க இருந்து போயிடு. இந்த வீட்டை விட்டு போயிடு. அம்மா போன்னு சொல்றல. அம்மா. இந்த வீட்டை விட்டு போயிடு. நீங்க சொன்னா நிக்காத. கேளு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க என்ன பண்றீங்க? நீங்க அண்ணி அமைதியாரு நிக்காத். இந்த நேரத்துல யாராவது இப்ப என்கிட்ட பேசுனீங்கன்னா நான் செத்து போயிடுவேன். வாயை மூடுங்க. போதும் போதும், கொஞ்சம் அமைதியா இரு ஷெரி. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இங்க பாரு, நடந்தது என்னமோ நடந்து போச்சு. ஏதாவது ஒரு புது வழி இருக்கும். நிச்சயமா ஏதாவது ஒரு வழி இருக்கும் ஷெரி. எங்க வழி கிடைக்க போகுது? இந்த திமிரு பிடிச்சவன் எல்லா வழியும் அடைச்சிட்டானே. நீ உன் கூட பிறந்த தங்கச்சுடைய வாழ்க்கைய அழிச்சிட்டாயா? ஏன் இப்படி பண்ண? ஏன் ஆயான், ஏன்? ஷெரி, நீ இப்ப என்ன பேசிட்டு இருக்க? நீங்க எதுவும் பேசாதீங்க. அந்த குதாவுக்காக அத்தை, நான் என் குழந்தைங்களை உங்க கட்டுப்பாட்டுல தான் விட்டுட்டு போனேன். அதோட விளைவை நான் இப்ப பாத்துட்டேன். பொண்ணு ரொம்ப வெக்கப்படுறா போல. என்ன தில்ஷா தம்பி, சொல்லுங்க. நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஆமா. இல்லைன்னா இந்த காலத்துல இப்படி இவ்வளவு பணிவான, இவ்வளவு மரியாதை தெரிஞ்ச பொண்ணு எங்க கிடைக்கும்? ஆமா ஆமா ஆமா. இங்க பாருமா, இப்ப எனக்கு உன்னோட கையெழுத்து வேணும். அது என்னாச்சு? உங்க 2 பேருக்கும் கையெழுத்து போட விருப்பம் இல்லையா? இல்ல இல்ல, நிச்சயமா கையெழுத்து போடுவாங்க. ஏன் போட மாட்டாங்க? வாங்க. வாமா. இங்க போடணும் கையெழுத்து. சரி, போடுப்பா. கொடுங்க. நீயும் போடுமா? சரி, நான் இப்ப கிளம்புறேன். சரி, கிளம்புங்க கிளம்புங்க. அல்லா ஆபீஸ். அல்லா ஹாஃபிஸ். நஜ்மா, தேங்க் காட். அல்லாமியா, நான் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். மிஸ் ஃபரூகி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். தனியா வாங்க. ஏன்? வாங்க என்ன. இங்க இருந்து போன்னு சொல்றல. அம்மா, இங்க இருந்து அம்மா, போ அம்மா, சொன்னா ஒரு நிமிஷம் நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் எந்த தப்பு பண்ணல. நான் என்ன செஞ்சனோ அது எல்லாத்தையும் சரியா தான் செஞ்சிருக்கேன். சரியா செஞ்சியா? சரியா செஞ்சியா? சரியா செஞ்சியா நீ? உன் அம்மாவுக்கே கத்து கொடுக்கறியா நீ? மரியாதை கெட்டவனே, ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. ஒழுங்கா இங்க இருந்து நீ போயிடாயா? கொஞ்சம் அமைதியா இரு. இப்படி கோவப்படாத. அயான் என்ன பண்ணானோ அது சரியா தான் பண்ணிருக்கான். எப்படி பார்த்தாலும் நல்லதுதான் நடந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான குடும்பத்தோட நமக்கு சம்பந்தம் தேவையில்லை. நம்ம பொண்ணு நிச்சயமா அந்த வீட்டுல சந்தோஷமா இருக்க மாட்டா. நீங்க எப்ப கவலைப்பட்டிருக்கீங்க? என்ன பத்தியும் என் குழந்தைங்க பத்தியும் இப்ப கவலைப்படுறதுக்கு? உங்களுக்கு எப்பவுமே அந்த தில்ஷத் பத்தியும் அவ குழந்தைங்க பத்தியும் தான் கவலை. ஏன் பொண்ணுக்கு கல்யாணம் நின்னு போனதை நினைச்சு நீங்க எதுக்கு கவலைப்பட போறீங்க? ஷெரின், ஏன் நிறுத்திட்டீங்க? அடிங்க, இதையும் பண்ணிடுங்க. இது ஒண்ணுதான் குறையா இருந்துச்சு. அடிங்க. ஷெரின், நீ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க. நான் ஏன் பேசக்கூடாது? ரொம்ப கஷ்டப்பட்டு என் பொண்ணுக்கு சம்பந்தம் பேசி முடிச்சேன்.
ஆனா இன்னைக்கு அந்த சம்மந்தம் உடைஞ்சு போச்சு. அது முழுசா உடைஞ்சு போச்சு. இனிமே என் நிக்கத்தை யாரு கல்யாணம் பண்ணிப்பா? இவன் எல்லாத்தையுமே நாசம் பண்ணிட்டான். இன்னமும் இங்க நின்னு வெக்கமே இல்லாம பேசிட்டு இருக்கான். இங்க இருந்து போயிடு. இங்க இருந்து போ. இங்க இருந்து போ ஆயான். இதைத்தான் சொல்லுவாங்க, சரியான இடத்தை பார்த்து குறி வச்சு அடிக்கணும். நான் நிக்கத்துக்கு தொடர்ந்து பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருந்தானா ஆயானா நிச்சயமா என் வழக்குள்ள வந்து மாட்டிக்குவா. மிஸ்டர் கான், நீங்க இதையெல்லாம் தெரிஞ்சுதான் பண்றீங்கல்ல? ஜஸ்ட் டு இரிட்டேட் மீ. நோ மிஸ்டர் கான். என்ன மிஸ் ஃபாருகி, நீங்க பண்றது எல்லாமே எனக்கு தப்பா தான் தெரியுது. நான் எப்பவுமே யோசிச்சதில்லை என்னோட லைஃப்ல இந்த மாதிரி. ப்ராப்ளம் என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு மேனர்ஸ்னா என்னன்னு தெரியல. அதை நீங்க புரிஞ்சுக்கவும் போறதில்ல. That's the real problem. உங்களுக்கு என்கிட்ட இவ்ளோ ப்ராப்ளம் இருந்தா, நான் தப்பானவளா இருந்தா எதுக்காக என்ன நிக்கா பண்ணிக்கணும்? நான் எந்த விதத்துல தப்பானவ? என்னோட ட்ரெஸ்ஸிங் ஆலையா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா மிஸ்டர் கான்? மௌல்வி சாரை விட நான் உங்களை பார்த்து தான் அங்க பயந்தேன். உங்களுக்கு என்ன தோணுது? ஒரு பொண்ணு ஸ்கர்ட் போட்டுக்கிட்டா அவ கல்ச்சரையும் மேனர்ஸையும் மதிக்கிறதே இல்லைன்னு. நம்மளோட கல்ச்சர் அவ்வளவு பலவீனமானதா மிஸ்டர் கான்? அண்ட் ஒன் மோர் திங், நான் தான் இந்த ஸ்கர்ட் போட்டிருக்கேன். அதை நினைச்சு நான் கொஞ்சம் கூட வெக்கப்படல. நான் ஸ்கர்ட் போட்டதுனால நீங்க ஆக்வர்டா ஃபீல் பண்ணீங்கன்னா ஐ அம் சோ சாரி ஃபார் தட். நஜ்மாவுக்கு காட்டுறதுக்காக தான் நான் இந்த ஸ்கர்ட்டே போட்டுக்கிட்டேன். தட்ஸ் இட். அதர்வைஸ் நான் இதை போட்டிருக்கவே மாட்டேன். ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா இது உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பட் ஜஸ்ட் திங்க் ஒன்ஸ், நான் என்னைக்காவது எனக்கு பிடிக்காத விஷயத்தை நீங்க செய்ய வேண்டாம்னு சொல்லி தடுத்திருக்கேனா? இல்லவே இல்ல. நீங்க எனக்காக சாரி வாங்கிட்டு வந்தீங்க, நான் அதை கட்டிக்கிட்டேன். எனக்கு சாரி கட்டினா பிடிக்குங்கிறதுக்காக நான் அதை கட்டிக்கல மிஸ்டர் கான். ஏன் கட்டிக்கிட்டேனா உங்களுக்கு பிடிக்குங்கிறதுக்காக. உங்களுக்கு பிடிச்ச எல்லா வேலைகளையும் நான் பண்ண ஆரம்பிச்சேன். உங்களை சந்தோஷப்படுத்த நான் எல்லா முயற்சியும் எடுத்தேன். ஆனா நீங்க கொஞ்சமாவது மாறினீங்களா? இல்ல. நீங்க டே 1ல இருந்து என்ன ஜஸ்ட் ஜட்ஜ் பண்ணிருக்கீங்க. தட்ஸ் இட். அண்ட் பை தி வே, இது என்னோட Dress தான், என்னோட கேரக்டர் இல்ல. நான் எப்படிப்பட்டவ, எந்த மாதிரி பொண்ணுங்கறத வச்சு நீங்க ஒண்ணும் பண்ண போறது இல்ல. உங்களை பொறுத்த வரைக்கும் மனுஷங்களோட துணி தான் எல்லாமே, வேற ஒண்ணும் இல்ல. யா அல்லாஹ், என்னோட ரூமை என்ன விட யார அசிங்கமா வச்சுக்க முடியும்? இத கண்டிப்பா தன்வீர் தான் பண்ணிருக்கணும். அல்லாமியா, வாட்ஸ் ராங் வித் திஸ் கேர்ள்? அவளுக்கு என்ன வேணும்? தேங்க் காட் இந்த நைஃப் தன்வீரோட கைக்கு கிடைக்கல. ஆனா திரும்பவும் இந்த மாதிரி நடக்க, இந்த நைஃப் தன்வீரோட கைக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி நான் முதல்ல இத டெஸ்டுக்கு அனுப்பியே ஆகணும்.
தன்வீரோட முகத்தெரிய கிழிக்க என்கிட்ட இந்த ஒரு சான்ஸ் தான் இருக்கு. ஹலோ. ஹே, நீங்க ஏதோ கவலையில இருக்கிற மாதிரி இருக்கு. எவ்ரிதிங் இஸ் ஓகே? ஐ ஹோப் நான் தப்பான நேரத்துல உங்களுக்கு ஃபோன் பண்ணல. இல்ல இட்ஸ் ஓகே. நீ சொல்லு ஃப்ரெண்ட், எதுக்காக ஃபோன் பண்ண? ஃப்ரெண்ட், என் கையில ஒரு ஆதாரம் மாட்டிருக்கு. இட்ஸ் a knife. எனக்கு என்ன தோணுதுன்னா, இதுல இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்ஸை வச்சு நம்ம கண்டிப்பா அந்த ஸ்டோனி பர்சனை கண்டுபிடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் போலீஸ்க்காக வேலை பார்க்குறவன். ஆக்சிடென்ட்லி அவன் இப்போ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்கிறான். நான் இன்னைக்கு ஒன்று பண்ணுறேன் ஃப்ரெண்ட். இன்னைக்கு ராத்திரியே அந்த நைஃப் அவன்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்றேன். ஓகே. ஹலோ, நீங்க வந்துட்டீங்களா? இல்ல, என்னால வெளியெல்லாம் வர முடியாது. ஏன்னா என்னை யாரோ கவனிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. வெளியே ஒரு லெட்டர் பாக்ஸ் இருக்கு. நான் அதுல அதை வச்சுட்டேன். நீங்க அங்கிருந்து அதை எடுத்துக்கோங்க. அல்லா ஆஃபீஸ். வாங்க, இந்தாங்க. தன்வீர் நம்மளோட வலையில சிக்கிட்டா. இந்த சின்ன பாக்ஸ்ல என்ன இருக்கு போது? ஏதோ தப்பு நடந்திருக்கு. நீ எதையோ தேடுற மாதிரி இருக்கு. நான் வேணா உதவி பண்ணவா? அதாவது நாம ரெண்டு பேரும் சேர்ந்து தேடினா ஏதாவது கண்டிப்பா கிடைக்கலாம் இல்லையா? இல்ல? ஓ, ஐம் சோ சாரி தன்வீர். நான் எப்படி இதை மறந்தே போயிட்டேன். நீ எப்பவுமே மிஸ்டர் கானோட உதவியை மட்டும்தான் ஏத்துப்ப இல்ல? ஏன்னா தன்னுவும் ஜாமியும் சின்ன வயசு ஃப்ரெண்ட் ஆச்சே.